எல்லாரும் சிம்சன் தெளிவாட்ட போனாரு, அதனால மடியில படுக்க வச்சா, வெட்டினா, அது ரூட்டு. ஒருவேளை இவர் ரொம்ப நல்லவரா தெளிவாட்ட போகாம இருந்தாலும் மொட்டை அடிப்பார் ஆண்டவர். ஏன்? அப்பத்தாயா உன் பிரமாணத்தின்படி நீ பரலோகத்துக்கு வர முடியும். உனக்கான காரியத்தை செய்தால் மட்டுமே நீ பரலோகத்துக்கு வர முடியாது. அதை செஞ்சு முடிச்சாதான் வர முடியும். அப்ப தீட்டானதை தொட்டால் இவன் தீட்டுப்படுவான். இது பழைய ஏற்பாட்டு பிரமாணம். ஆனா புதிய ஏற்பாட்டு பிரமாணம் என்ன தெரியுமா? தீட்டானதை தொட்டால் நீ மொட்டை அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உன்னை புதிய ஏற்பாட்டு பிரமாணத்தின் ஆசாரியனை ஆக்கியிருக்கிறபடியினால எங்கடா உன்னை மொட்டை அடிச்சு அவமானப்பட வேண்டி வருமோன்னு சொல்லி கர்த்தர் செத்ததை உயிரோடு கூட எழுப்பிடுவார். ஏன்னா செத்தாதானே அது தீட்டு, அதுவே உயிரோட வந்துடும். இப்போ உனக்கு என்ன அடிக்க வேண்டியதில்லை, மொட்டை அடிக்க வேண்டியதில்லை. இதுதான் இங்க இருக்கு ஆகாய் புஸ்தகத்தில். ஆனா இந்த ஜனங்கள் இப்ப எப்படி இருக்கிறாங்களா?